அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நம்மை படைத்த இறைவனுக்கு நாம் எந்த அளவுக்கு அதிகம் நன்றி செலுத்துகின்றோமோ அதைவிட பல மடங்கு நமக்கு வழங்க இருக்கும் அருட்கொடைகளை அல்லாஹ் அதிகப்படுத்துவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை வணங்குபவர்களுக்கும் அருட்கொடைகளை தருகின்றான், வணங்காதவர்களுக்கும் அருட்கொடைகளை தந்து கொண்டுதான் இருக்கின்றான். இந்த உலகத்துல நீங்க பார்ப்பீங்க, அல்லாஹ்வை வணங்காதவர்களும் நல்லதானே இருக்கிறாங்க. அதற்கு காரணம் அவனுடைய கருணை மட்டுமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியிருக்கின்றான். ஆனால் நாம் அதை உணர்வதில்லை. பெரும்பாலான மக்கள் அதை உணர்வதில்லை. இப்போ ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, நல்லா தான் இருப்பாங்க, நல்ல வசதியாக இருப்பாங்க, நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் ஏதோ இருக்கேன், நல்லா இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஒரு வார்த்தை நிறைய பேர்கிட்ட வராது. அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தாக தந்திருப்பான். இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. தன்னை விட கீழே இருப்பவங்கள பார்க்க மாட்டாங்க. கீழே எத்தனையோ பேர் வறுமையில் கஷ்டத்தில் இருப்பாங்க. அதைவிட அல்லாஹ் நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு வார்த்தை, என்ற ஒரு மனம் என்றைக்குமே அவங்களுக்கு வரவே வராது. வசதி உள்ளவர்களுக்கே இப்படின்னா வசதி இல்லாதவர்களுக்கு கேட்கவே வேணாம். அதுலேயும் சில பேர் இருக்கிறாங்க, வசதி இல்லாதவங்க கூட ஒன்றுமே இருக்காதவங்களுக்கு ஏதோ நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு அந்த போதும் என்ற ஒரு நிறைவான ஒரு மனம் இருக்கும். அவங்களுக்கு அளவாக இருந்தாலும் அந்த அளவான ரிசுக்கில் ஏராளமான பரக்கத்துகள் அடங்கியிருக்கும். நிம்மதியாக அவங்க வாழ்வாங்க. அதுதான் கண்ணுக்கு தெரியாத அல்லாஹின் புறத்திலிருந்து வரும் அருட்கொடை. எவ்வளோ பணம் இருக்குது இது முக்கியம் இல்லை. அந்த பணம் அந்த வசதி வச்சு நாம் எப்படி இருக்கிறோம், மனநிறைவோடு இருக்கிறோமா, அதுதான் அல்லாஹின் உண்மையான அருட்கொடை. சில நேரங்களில் என்ன நடக்கும்னா, நமக்கு அருட்கொடைகள் இருக்கும், ஆனால் அந்த டைமில் நம்ம உணர மாட்டோம். அது போயிட்ட பிறகு நமக்கு தெரியும், நல்லா தானே இருந்தோம், இப்படி ஆயிடுச்சு நம்முடைய நிலைமை. அந்த நேரத்தில் தான் அந்த அருட்கொடையை உணர்வோம். அப்படி பண்ணாமல் இருக்கும் போதே நாம் அதை உணர்ந்து அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்தி கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக அதை நம்மை விட்டு அல்லாஹ் பறிக்க மாட்டான். இன்னும் ஏராளமாக நமக்கு வழங்கி கொண்டே இருப்பான். நாம் செய்த தவறின் காரணமாகவோ அப்படி இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒரு சோதனை தரணும், அந்த சோதனையின் மூலமாக இவனுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் உயர்த்தணும் என்ற ஒரு அடிப்படையிலையோ அல்லாஹ் சில நேரங்களில் சோதிப்பான். எப்படி சோதிப்பானா, நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்து சோதிப்பான். பண கஷ்டம் வரும், பிள்ளைகளால் பிரச்சனை வரும், நிறைய இழப்புகள் வரும். இது மாதிரி நல்ல முசீபத்துக்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நமக்கு நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட நல்லபடியாக இருந்தவங்க எல்லாமே நமக்கு எதிரிகளாக மாறுற மாதிரி இருக்கும். நல்லா பாசமாக இருக்கிறவங்க எல்லாம் விலகி போகிற மாதிரி இருக்கும். எல்லாமே நமக்கு எதிராக இருக்கும். இந்த உலகமே எதிராக இருக்கிற மாதிரி சில நேரங்களில் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய நேரங்களில் வந்திருக்கு. அதற்கு காரணம் ஒன்று, நாம் செஞ்ச தவறுகளின் காரணமாக இருக்கலாம். ஏன்னா மனிதனின் இயல்பு தவறு செய்வது. அதன் காரணமாகவும் அல்லாஹ் நம்மை சோதிக்கலாம். அப்படி இல்லைன்னா சோதனையை இன்னும் கொடுப்பான். ஏன்னா அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு தானே சோதனையை கொடுப்பான். இந்த நேரத்தில் இது எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன் என் அடியான் கிட்டேருந்து. இவன் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுறான், என்ன பண்ணுறான் பார்க்கலாம், பொறுமையாக இருக்கிறானா, இந்த நேரத்துலையும் என்ன வணங்குகின்றானா சொல்லிட்டு சோதனையாகவும் கொடுப்பான். அப்போது அந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணணும், தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நான் ஒரு சிறந்த ஒரு துவாவை சொல்கிறேன். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சு டெய்லியும் ஓதிட்டு வாங்க. இதை டெய்லியும் நீங்கள் ஓதிட்டு வரும்போது உங்ககிட்ட இருக்கிற அருட்கொடைகள் உங்ககிட்ட நிலைச்சு நிற்கும். அதில் இன்னும் மேலும் மேலும் பரக்கத்திருக்கும். அல்லாஹ் இன்னும் உங்களுக்கு வாரி வழங்கி கொண்டே இருப்பான். மோசமான ஒரு சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக இந்த துவா நம்மை காப்பாற்றும். அழகிய ஒரு துவா இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துவா, சஹீஹான துவா. அந்த துவா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன், பிறகு எந்த நேரத்தில் எத்தனை முறை ஓதணும் இதை சொல்கிறேன். இப்போ துவா என்னென்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியதிக வ ஃபுஜாஅதி நிக்மதிக வ ஜமீஇ ஸஅதிக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியதிக வ ஃபுஜாஅதி நிக்மதிக வ ஜமீஇ ஸஅதிக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியதிக வ ஃபுஜாஅதி நிக்மதிக வ ஜமீஇ ஸஅதிக. இறைவா,
உன் அருட்கொடைகள் முற்றாக நீங்குவதிலிருந்தும் நீ வழங்கிய ஆரோக்கியம் செல்வம் போன்ற நன்மைகள் நோய் வறுமை போன்ற தீங்குகளாக மாறிவிடுவதிலிருந்தும் உனது தண்டனை திடீரென வருவதிலிருந்தும் உனது கோபத்திற்கு உள்ளாக்கும் அனைத்து அம்சங்களிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை தந்திருக்கின்றான். நம்மக்கிட்ட இருக்கும்போது நமக்கு தெரியாது, அது நம்ம விட்டு போனதா தெரியும். நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். நமக்கு ஏதாவது சின்ன ஒரு தலைவலி இல்லை காய்ச்சல் அந்த மாதிரி வந்தால் தான் அந்த ஆரோக்கியத்தோட அருமை நமக்கு தெரியும். அது மாதிரி ஏதோ அல்ஹம்துலில்லா செல்வம் இருந்திருக்கும், கடன் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்போம். அதை நம்ம விட்டு நீங்கி ஒரு கடன் பிரச்சனையாக வரும்போது தான் அல்லாஹ் நமக்கு நல்லதானே கொடுத்துருந்தான்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்ம உணர்ந்திருப்போம். நிறைய அருட்கொடைகள் இது மாதிரி இருந்திருக்கும். அந்த அருட்கொடைகள் நம்ம விட்டு பிரியும் போது தான் நம்ம உணர்வோம். அல்லாஹ்வின் தண்டனை கோபம் இது எல்லாமே நம்மால் தாங்கவே முடியாது. அவனுடைய கருணையும் உதவியும் அன்பும் தான் நமக்கு என்றைக்குமே தேவை. நம்மக்கிட்ட என்ன தான் எல்லாம் நம்ம சுற்றி ஆளுங்க இருந்தாலும் அல்லாஹ்வின் தண்டனை அந்த கோபம் மட்டும் நம்ம மேலே வந்துச்சுன்னா எல்லாமே வேஸ்ட்டு தான். அதனால் என்றைக்குமே அவனுடைய கோபத்துக்கு உள்ளாகிற மாதிரி எந்த செயலும் நம்ம செய்யக்கூடாது. அதிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேணும். அவனுடைய தண்டனை திடீர்னு நம்மக்கிட்ட இறங்கிச்சுன்னா அதையும் நம்மளால் தாங்க முடியாது. நம்ம குடும்பமே அதனால் பாதிக்கும். அந்த திடீர் தண்டனையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு வேணும். இதுக்கு தனித்தனியாக நம்ம துவா செய்ய முடியாது. இது எல்லாத்தையும் சேர்த்து கேட்குற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான இந்த ஒரு துவாவை நமக்கு கற்று தந்துள்ளார்கள். இந்த துவாவை நாம தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன நன்மைகள் எல்லாம் வழங்கி இருக்கின்றானோ அது எல்லாமே நம்ம கிட்ட நிலைச்சு நிற்கும். அதில் இன்னும் மேலும் மேலும் பரக்கத்து இருக்கும். செல்வம் இருந்தால் அதில் ஒரு பரக்கத்து இருக்கும், ஆரோக்கியம் இருந்தால் அதுலேயும் ஒரு நலவு இருக்கும். எல்லாமே நமக்கு நன்மைகளாகவே அமையும். அப்படி இல்லை ரொம்ப கஷ்டத்தில் பிரச்சனைகள் இருக்கும்னா இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வரும்போது அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும். நிறைய துவாக்கள் நம்ம மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு டெய்லியும் ஊதுற மாதிரி இருக்கும்ல, அதில் ஓத வேண்டிய துவாக்களில் இதுவும் ஒன்று. சிறப்பான ஒரு துவா மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு ஓதிட்டு வாங்க. மனப்பாடமாக நம்ம மனசில் இருந்தால் தான் நம்மளால் டெய்லியும் எடுத்து ஓத முடியும். எப்போ ஓதலாம்னா உங்களுக்கு விருப்பமான நேரத்தில் ஓதலாம். இல்லை ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு ஓதுறதா இருந்தால் ஏதாவது ஒரு வேளை தொழுகைக்கு பிறகு ஓதுங்க. இல்லை 5 வேளை தொழுகையை முடிச்சுட்டும் நீங்கள் ஓதுங்க. எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, எப்பெல்லாம் அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் இந்த ஒரு துவா ஓதிக்கிங்க. பொருள் உணர்ந்து ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா முசீபத்துக்களும் நீங்கள் முசீபத்துக்கள் நீங்கி ஒரு பரக்கத்தான வளமான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்படுத்தி தரும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்கள் எல்லாருக்கும் அமையணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.